அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு அது நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுவப்படுத்துவார். என்னுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கிறது அப்படின்ற எண்ணம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு எண்ணமாக இருக்கிறது. கிறிஸ்தவ விசுவாசத்தின் கிறிஸ்தவ நம்பிக்கையின் ஒரு அடிப்படையான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. நான் நித்தியமாய் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறேன். அங்கிருந்து அவர் என்னை அழைத்து செல்ல போகிறார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கு. இதுக்கு பேரு எஸ்கட்டாலஜி ஸ்டடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த எஸ்கட்டாலஜி ஸ்டடிஸ் பத்தி நம்ம நிறைய செமினார்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையான காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த பிலிப்பிய நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இந்த ஜனங்களுக்கு வருகையை பற்றியதான சத்தியத்தை இந்த இடத்துல சொல்றாரு. அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டே போறாரு. 4ஆம் அதிகாரத்துல இதனுடைய கிளைமேக்ஸ்க்குள்ள போறாரு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை இங்க ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இதுல ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, உறுதியான விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய, உறுதியான வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையை தராரு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. இங்க எந்த விதமான வேறுபாடும் காமிக்கல. நான் ஒரு பெரிய ஊழியன், நான் கர்த்தருக்காய் வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், நீங்க ஒரு விசுவாசிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு வேற்றுமையை இங்க காமிக்கல. என்ன சொல்றாரு? நம்முடைய குடியிருப்புன்னே அங்க ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய குடியிருப்புன்னு சொல்லல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு, நிச்சயமா இருக்கு. கிறிஸ்தவ விசுவாசத்தின், கிறிஸ்தவ நம்பிக்கையின் ஒரு பெரிய ஆணித்தரமான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு கேட்டா, நமக்குன்னு ஒரு குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. இதுதான் நமக்குன்னு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய நம்பிக்கை. வசனத்தை பாருங்க. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ நம்பிக்கையில இருக்கின்ற மிகப்பெரிய சத்தியமே என்னன்னா, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறது. இது எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை இது ஆரம்பிச்சிருச்சு. 1ஆம் நூற்றாண்டுல இருக்கிற திருச்சபைகளையே அவங்க என்ன நம்பினாங்க, அவங்க காலத்திலேயே இந்த 2ஆம் வருகை வரும்ன்ற அளவுக்கு அவங்க காலகட்டத்திலே இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிய தீர்க்க தரிசனங்கள் அன்னைக்கு ஜனங்க கிறிஸ்தவ நம்பிக்கையில இருந்ததுனால மாத்திரமே ஜனங்க மிகப்பெரிய உபத்திரவத்திற்குள்ளாக போறாங்க. அந்த உபத்திரவத்தை 1ஆம் நூற்றாண்டு திருச்சபை எப்படிப்பட்ட உபத்திரவத்திற்குள்ளாக இருந்தது, இப்படிலாம் நமக்கு நிறைய காலங்கள்ல நிறைய இதுல நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஆண்டவருடைய வருகைன்றது இந்த காலகட்டத்திலேயே நடந்துரும் அப்படின்றதுல அவங்க சில உறுதியா அவங்க இருந்தாங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் 7 திருச்சபையின் காலகட்டமும் வந்துருச்சு. நாமளும் என்ன பண்றோம்? எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எவ்வளவு காலம்ன்றது நமக்கு தெரியாது. ஆனா வேத வசனத்தின் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம உற்று கவனித்தா, காலம் சமீபமா இருக்கின்றது நமக்கு நல்லா புலப்படுது, நல்லா தெரியுது. நிறைய விஷயங்கள் நமக்கு புரியுது, நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்ன்ட்டு வேத வசனம் நமக்கு போதிக்குது. ஆனா கண்ணிருந்தும் குருடரா இருக்கிறது போல கிறிஸ்தவ ஜனம் என்ன பண்ணுது?
நடக்கிறத பாக்குது. ஆனா ஆவிக்குரிய விதத்துல எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லாதபடிக்கு அவங்க தங்களுடைய வளர்ச்சிக்கு தாங்களே முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு தங்களை ஒரு பெரிய ஆவிக்குரிய ஜீவிதத்துல வாழ்றோம் நம்பிக்கிட்டு ஆவிக்குரிய வளர்ச்சி அடையாதவர்களா இருக்கிறாங்க. நீங்க வாசிங்க. பொதுவா இந்த 7 திருச்சபையின் காலகட்டம் இருக்கு. 7 திருச்சபையின் காலகட்டத்துல நீங்க கடைசி திருச்சபையின் காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்கள்ல வரும். யோவான் எழுதின வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, லவோதிக்கா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்ட்டு உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீர் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறீங்க. குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி 16ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் அறியாமல். இந்த சபையின் காலகட்டம் தான் நம்முடைய காலகட்டம். எப்பவுமே பைபிளை இந்த டைம் லைனோட கூட நீங்க தெரிஞ்சிருக்கணும். வேத வசனத்தை நீங்க ஆதி முதல் கடைசி வரைக்கும், ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு டைம் லைன், ஒரு பிக்சர் உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும். அந்த பிக்சரை நீங்க மறந்துடவே கூடாது. முதல் 3 அதிகாரங்களுக்கு எந்த விதமான டைமும் நம்ம கொடுக்க முடியாது. ஆதி ஆகமத்திற்கு முன்பாக பிஃபோர் த ஏஜஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த காலகட்டம்ன்றது காலத்திற்கு முன்பான காலகட்டம். நேரம் காலம் என்பதை தேவன் படைப்பதற்கு முன்பாக இருந்த விஷயம். அங்க டைமே கிடையாது, காலம்ன்றதே கிடையாது. என்னைக்கு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்றத வசனம் அறிவிக்குதோ, அறிவியலாளர்கள் பிக் பேங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ, ஒரு பெரு வெடிப்பு, அது நம்ம என்ன சொல்றோம், நம்ம கர்த்தருடைய வெளிச்சத்துல நம்ம என்ன பண்றோம், அதனுடைய அந்த என்ன பெரு வெடிப்பு, எப்படி அந்த பெரு வெடிப்பு நடந்துச்சு, அதனுடைய ஆற்றல் என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்றதை நம்ம சொல்றோம். அறிவியல் எல்லாத்துக்கும் ரீசன் கண்டுபிடிக்க சொல்லும். ஆனா பெரு வெடிப்புக்கு ரீசனே கண்டுபிடிக்க சொல்லாது. அது எப்படிங்க நடந்துச்சு, எல்லாத்துக்கும் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டு பெரு வெடிப்பு வரைக்கும் போயிட்டாங்க. ஆனா அது எப்படிங்க நடந்துச்சு, அதுக்குன்னு ஒரு ஆற்றல் வேணும் இல்ல. ஒரு விஷயத்துக்கு சமமான எதிர்வினை ஆற்றல் வரும்ட்டு ஐன்ஸ்டீனோட தத்துவம் சொல்லுது. E=mc² இருக்கு. எல்லா வினைக்கும் எதிர்வினை வரும். இதுதான் பிரதானமான தத்துவம்ட்டு அவங்க இது பண்றாங்க. இதை அடிப்படையில் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க, இதை அடிப்படையா வச்சு. அப்ப இது எப்படி நடந்துச்சு, இதோட ஆற்றல் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு நோ ரீசன். எல்லாத்துக்கும் ரீசன் கண்டுபிடிக்க சொல்ற அறிவியல் அதுக்கு எந்த விதமான ரீசனையும் சொல்ல மாட்டேது. ஆனா நாம ரீசன் சொல்றோம். அதனாலதான் நம்ம பகுத்தறிவு உள்ளவர்கள். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையின் வல்லமை, அது ஒரு பெரிய சத்தம், பெரு வெடிப்புன்னு அவங்க கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சும்மாலாம் கண்டுபிடிக்கல. கர்த்தரோட ஞானம் இல்லாம அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்றனால அவங்க கடவுளுக்கு எதிரானவங்களும் கிடையாது. அவங்க கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய சத்தம் உண்டாச்சுங்க. அதனுடைய அந்த சத்தத்தினுடைய வல்லமை, அந்த ஆற்றல் இன்ற வரைக்கும் என்ன பண்ணுது, இந்த பிரபஞ்சத்தை விரிவடை செஞ்சு கொண்டே இருக்கு. எவ்வளவு வேகமா விரிவடை செய்து, ஒளியை விட அதிகமா விரிவடை செய்யுது. ஒளி, அதாவது லைட், சத்தம் கிடையாது, ஒளி, வெளிச்சம் இருக்குல்ல, இந்த வெளிச்சம் ஒளின்றது ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்குது. சரியா? அதாவது இங்க இருந்து நம்மளுடைய சந்திரன் நிலா இருக்கிற டிஸ்டன்ஸ் 3 லட்சம் கிலோமீட்டர். ஒரு வினாடியில நிலாவுக்கு போனா எவ்வளவு வேகமா போதோ அந்த அளவுக்கு ஒளி வேகமா பயணிக்குது. சூரிய இடத்துல இருந்து நம்மளுக்கு அந்த ஒளி வர்றதுக்கு 8.5 நிமிஷம் ஆகுது. நடக்காது. அப்படி அதாவது திடீர்னு சூரியன் மறைஞ்சு போச்சு, சூரியன் இல்லாம போச்சுன்னா கூட நமக்கு அது தெரியறதுக்கு 8.5 நிமிஷம் ஆகும். 8.5 நிமிஷம் கழிச்சு தான் அதனுடைய பாதிப்பு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒளி வேகமா பயணிச்சா கூட அது பயணிக்கக்கூடிய காலம்ன்றது இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்சம்ன்றது இந்த ஒளி பயணிக்கின்ற இந்த வேகத்தை விட மிக வேகமாக இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சு கொண்டே இருக்கு.
இத்தனை கோடி ஆண்டுகள் கழிச்சும் அந்த ஆற்றல் வந்து இன்றைக்கும் போய்கிட்டு இருக்கு. சர்வத்தையும் தன்னுடைய வல்லமையினால தாங்குகிறவராய் இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. ஆனா அந்த வசனம் எவ்வளவு உண்மை உள்ளதுன்றது அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்கிற அந்த அறிவியல் மூலமா நமக்கு புரியுது. இப்ப இது வந்து பிஃபோர் த ஏஜஸ். அதுக்கப்புறம் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறாரு, மனுஷனை உண்டாக்குறாரு. இதெல்லாம் 6 நாள் டைம் படி கரெக்டா 6 நாள் கிடையாது. அது நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். காலைல எந்திரிச்சு அப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு அது வந்து ஒரு காலத்திற்கு உட்பட்டது அப்படின்றதுதான் காமிக்குது. அது ஒரு காலத்திற்கு உட்பட்டது. இப்ப நம்ம ஒரு நாள்ன்றது எதன் அடிப்படையில நம்ம கணக்கிடுறோம்? பூமி தன்னை தானே சுத்தி கொள்றது அடிப்படையில ஒரு நாள்னு சொல்றோம். ஒரு வருடம்ன்றது இந்த பூமி சூரியனை சுத்தி வரத ஒரு வருடம் சொல்றோம். கேலக்டிக் இயர்னு ஒண்ணு இருக்குது. அதாவது இந்த நம்ம இருக்கின்ற பால்வழி அண்டம் இதுல இந்த சூரிய குடும்பம் ஒரு இடத்துல இருக்கு. இது வந்து சுத்திட்டு ஒரு ரவுண்ட் வந்தாதான் கேலக்டிக் இயர். அதன் அடிப்படையில் கணக்கு பண்ணி பார்த்தா நம்ம ரொம்ப கம்மி. ஜஸ்ட் சும்மா ஒரு 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 சின்ன ஒரு இதுதான். இப்ப ஒரு ஒரு நம்ம டைம் வால் கிளாக்ல ஒரு வினாடி அளவுல எந்த அளவுக்கு நவருமோ அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த பூமி உண்டாக்கப்பட்டதுல இருந்து நம்ம நவுந்திருக்கிறோம். அவ்வளவுதான் நவுந்திருக்கிறோம். அப்ப இதெல்லாம் இதன் அடிப்படையில நம்ம இது வந்து ஒரு வருஷம் சொல்ல முடியுமா? அப்ப நம்முடைய காலம்ன்றது நம்முடைய கணிப்புன்றது இந்த ஒரு அடிப்படையில் தான். சரியா? கேலக்டிக் இயர்னு ஒண்ணு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்கு. பெரிய அளவுல இந்த காலம்ன்றதே இருக்கு. ஆனா 6 நாள்ன்றது ஒரு காலத்திற்கு உட்பட்டு தான் ஆண்டவர் இதெல்லாம் படைச்சாரு அப்படின்றது நமக்கு உறுதிப்படுது. அறிவியலாளர்களும் அதை ஒத்துக்கிறாங்க. அறிவியலாளர் என்ன சொல்றாங்க, ஒரு காலம் ஏற்படுது. ஒரு காலத்திற்கு உட்பட்டு தான் என்ன பண்ணுச்சு, ஒன்னொன்னா நடந்துச்சு. நீங்க சிருஷ்டிப்பின் வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா, ஒன்று உருவாக்கப்பட்டு அடுத்தது இன்னொன்று உண்டாக்கப்படும். முதல்ல நீர்வாழ் ஜந்துகள் உண்டாகும். அதுல இருந்து நிலவாழ், அதாவது ரெப்டைல்ஸ் உண்டாகும். அதுல இருந்து நிலவாழ் ஜந்துகள் உண்டாகும். தகவம் வைத்துக் கொள்ளுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் டைம் என்ன பண்ணுது, எடுக்குது. வசனம் அதுக்கு எதிராவே எதுவுமே போதிக்கல. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வருது. திடீர்னு ஒரு குளம் இருந்துச்சு, அந்த குளத்துல ஒரு மீன் வந்துச்சு, அந்த மீன் வாயில ஒரு தெய்வம் வந்துச்சு. இது மாதிரிலாம் போதிக்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து அறிவியலுக்கு எதிரானது. ஆனா வசனம் அப்படியா போதிக்குது? எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு கடைசியா மனுஷனை கர்த்தர் உண்டாக்குனாருன்றது. அறிவியல் அதை தானே சொல்லுது. எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுஷனை கடைசியா உண்டாக்குறாரு. அப்ப ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரத்துக்கு முன்பாக காலம் கிடையாது. முதல் 3 அதிகாரத்துக்கு ஒரு காலம் இருக்கு. ஆனா அத ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக நம்ம என்ன பண்ண முடியாது, அடக்கி விட முடியாது. ஃபர்ஸ்ட் இதை செஞ்சாரு, 2வது நாள் செஞ்சாரு, 3வது நாள் செஞ்சாரு, 4வது நாள் செஞ்சாரு, 5வது நாள் அதை செஞ்சாரு, 6வது நாள் செஞ்சாரு, 7வது நாள் ரெஸ்ட் எடுத்துட்டாரு, 8வது நாள் இவங்க பாவத்துல வந்துட்டாங்க, 9வது நாள் வெளியே துரத்திட்டாரு. இப்படி கிடையாது. இந்த மாதிரி கிடையாது. சரியா? இந்த இந்த அளவுல நடக்கல. இது ரொம்ப நாள் நடந்துச்சு. ஏதேன் தோட்டத்துல அவங்க எத்தனை காலம் வந்து வாழ்ந்தாங்கன்றதே நம்மளால கணிக்க முடியல. ஏன்னா பெரிய வேலை செஞ்சாங்க. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தி காத்து இந்த மிருகங்களுக்கு அதனுடைய குணாதிசயத்தை ஆதாம் தான் வைக்கிறாரு. அதற்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அந்த மிருகத்தை கொண்டு போய் விடுறாராம். அதாவது அதனுடைய கேரக்டரே டிசைன் பண்றது யாருன்னா ஆதாம் தான் பண்றாரு. ஏன்னா ஒருவன் பேர் எப்படி இருக்கோ அப்படி அவன் இருக்கிறான்ட்டு வசனம் சொல்லுது. அப்ப ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஆதாம் பேர் வைக்கிறாரு அப்படின்னா அதனுடைய கேரக்டர் அதுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பெரிய டைம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் மனுஷன் பாவத்துல விழுறான். பாவத்துல விழுந்து பூமிக்கு இந்த ஏதேன் தோட்டத்துக்கு அப்பால வந்து என்ன பண்றான், அவன் வந்து வாழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய நடக்குது. காயின் ஆபேலுடைய சம்பவங்கள் நமக்கு தெரியும். அப்புறம் சேத்து பிறக்கிறாரு. அடுத்தது வந்து பாபேல் கோபுரம் சம்பவம் நடக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பின் காலகட்டம் இருக்கு. இந்த ஆபிரகாமின் காலகட்டத்தில இருந்து அவங்க விடுதலை பயணத்துல இருந்த மொத்தம் 430 ஆண்டுகள் அவங்க வந்து இருக்கிறாங்க. இந்த விடுதலை பயணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து இதுக்கு வராங்க, கானான் நோக்கி பிரயாணப்பட்டு வராங்க. இதுக்கப்புறம் யோசுவாவின் காலகட்டத்துல அவங்க வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில தேசத்துல வந்து அவங்க வந்து அடைக்கலம் புகுறாங்க. அவங்க வந்து குடியேறுறாங்க. அதுக்கப்புறம் தேசம் பகுத்து கொடுக்கப்படுது. இதெல்லாம் நமக்கு ஒரு டைம் லைனா நமக்கு தெரியணும். நியாயாதிபதிகள் காலம் இருக்கு. நியாயாதிபதிகள் காலகட்டத்துல எப்படி கர்த்தரே ராஜாவை இருந்து நியாயாதிபதிகள் அவங்க அரசாண்டாங்கன்றது நமக்கு புரியுது. அடுத்தது ராஜாக்கள் எழும்புறாங்க. சவுல் வராரு, முதல் ராஜாவா வராரு. அப்புறம் தாவீது வராரு. அப்புறம் சாலமோன் வராரு. சாலமோனுக்கு அப்புறம் தேசம் 2ஆய் பகுத்து பிரிக்கப்படுது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம்ட்டு. வடக்கு ராஜ்யத்துல 10 கோத்திரங்களும், தெற்கு ராஜ்யத்துல 2 கோத்திரங்களும், 2
இதா பிரிக்குது. இஸ்ரவேல், யூதா. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் யூதா ராஜ்யம். இதுல ரெஹோபயாம் எரோபயாம்ட்டு சாலமோனுடைய மகனும் சாலமோனுடைய தளபதியும் சேர்ந்து 2 தேசங்களா அவங்க காலகட்டத்துல பிரியுது. இதுக்கப்புறம் 19 ராஜாக்கள் வராங்க. ஒவ்வொரு இதுலயும் இஸ்ரவேல்லயும் 19 ராஜாக்கள் வராங்க, யூதா கோத்திரத்திலயும் 19 ராஜாக்கள் வராங்க. தாவீதினுடைய லைன்லேஜ்ல இவங்களும் 19 ராஜாக்கள் வராங்க. கடைசியா பாபிலோனிய சிறைப்பிடிப்பு வருது. இந்த பாபிலோனிய சிறைப்பிடிப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா எருசலேம் தேவாலயம் முற்றிலுமாய் அழிக்கப்படுது நேபுகாத் நேச்சாரின் காலகட்டத்துல. அப்புறம் அசிரியர்கள் வந்து இந்த பாபிலோனியர்களை சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது அங்கேயும் இவங்க நாடு கடத்தப்படுறாங்க. அப்பதான் எஸ்தர் ராஜாத்தினோட காலகட்டம் வருது. இதுக்கப்புறம் எஸ்ரா, நெஹேமியா, ஜெருபாபேல் காலகட்டத்துல அஹஸ்வேரு ராஜா இவங்கெல்லாம் வந்து எழும்புறாங்க. இதுக்கப்புறம் கோரேஸ் ராஜாவின் காலகட்டத்துல அவங்க மறுபடியும் தேசமாய் கட்டப்படுவதற்கான கட்டளை வருது. இப்ப தேசமாய் கட்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், சகரியா, மல்கியா இந்த தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி. இதுக்கப்புறம் மத்தேயுல கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பெரிய அமைதி உண்டாகுது. எந்த கர்த்தருடைய வார்த்தையும் உண்டாகல, எந்த விதமான கர்த்தருடைய சத்தமும் உண்டாகல, எந்த தீர்க்கதரிசி எழும்பல. ஒரு அமைதியான ஒரு காலகட்டமா இருக்குது. இப்ப பார்த்தா தேவனுடைய குமாரன் வெளிப்படுறாரு. காலம் நிறைவேறின போது தேவனுடைய குமாரன் வெளிப்படுறாரு. ஏன் காலம் நிறைவேறின போது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குள்ள மனுஷன் தன்னுடைய ராஜ்யத்தை, அதாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்ற அந்த நித்தியத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கிறதுக்கு மனுஷன் தன்னால ஆன எல்லா முயற்சிகளும் எடுக்கிறான். அவன் பெரிய பெரிய கோபுரங்களை கட்டி பார்க்கறான். அதாவது பாபேல் கோபுரத்துல இருந்தே நம்ம கணக்கு வச்சுக்கலாம். எப்படியாவது கடவுளை எட்டி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறான். இல்ல பெரிய பெரிய ராஜ்யங்கள் மூலமாய் பெரிய பெரிய தேசங்களாய் நம்முடைய நிலப்பரப்பை பெரிய அளவுல விரிவடை செஞ்சுட்டு அதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரலாம்னு முயற்சி பண்றான். கோபுரங்கள் செஞ்சு கட்டியும் தோத்து போச்சு, பெரிய பெரிய காரியங்கள் கட்டியும் தோத்து போச்சு, பெரிய பெரிய தேசங்கள் கட்டப்பட்டும் தோத்து போச்சு. கடைசியா தத்துவத்தின் மூலமாய், அறிவார்ந்த தத்துவங்களின் மூலமாய் நம்ம கடவுளுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்துடலான்ட்டு மனுஷன் முயற்சி பண்றான். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, பெரிய பெரிய ஞானிகள், புத்தர் போன்ற பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் எழும்புறாங்க. ஆனா எதுவுமே மனுஷனை மீட்பதற்கு வழியை கொண்டு வர முடியல, எதுவுமே செய்ய முடியல. இப்ப மனுஷன் எல்லாவற்றையும் செஞ்சு எல்லாவற்றையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எதுவுமே முடியாது, கடவுள் இடத்துல என்ன எதுவும் கிட்டி சேர்க்க முடியாது அப்படின்ற முடிவுக்கு வரும் பொழுது இப்ப காலம் நிறைவேறுது. இப்ப தேவன் தன்னுடைய ரட்சிப்பை அருள்வதற்கு தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புறாரு. இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் நன்மை செய்கிறவர், 33 ஆண்டுகள் நன்மை செய்கிறவராய் சுற்றி திடுறாரு. சீஷர்களை பக்குவப்படுத்துறாரு. கடைசி 3 ஆண்டுகள்ல வந்து சீஷர்களை பக்குவப்படுத்துறாரு, அவங்கள எக்யூப் பண்றாரு, அவங்களுக்கான வல்லமைகளை, அதிகாரங்களை கற்றுத்தராரு. இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார், ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவனாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறான்ற தெளிவா காமிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுறாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நித்திய வல்லமையை எங்கேயுமே அவர் வெளிப்படுத்தல. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பூமிக்குரிய வல்லமைகளை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. தன்னோட நித்திய வல்லமையெல்லாம் அவர் வெளிப்படுத்தினா அந்த பூமி தாங்கி இருக்காது. ஆண்டவர் வந்து இந்த நித்திய வல்லமையெல்லாம் ஒண்ணும் வெளிப்படுத்தவே இல்லை. ஒரு மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்குறாரு, எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவனாய் ஒரு மனுஷன் உண்டாக்குறான், எப்படிப்பட்ட காலகட்டத்துல ஒரு மனுஷன் அவனால என்னென்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான காரியங்களை கற்றுத்தரதுக்கு தான் என்ன பண்றாரு, அவனுடைய அதிகாரத்தை காண்பிக்கிறதுக்கு இவரு செஞ்சு காமிக்கிறாரு எல்லாவற்றையும். ஒரு மனுஷன், அதான் மனுஷகுமாரன் தன்னை அடையாளப்படுத்துறாரு. இப்போ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி நடந்துச்சுன்னு தெரியும். அவர் தேவனுடைய வார்த்தையின்படியே அவரை மரணத்திற்கெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்க. இது வந்து அவங்க எதேர்ச்சியா அவங்க செய்யல, இல்ல தங்களுடைய யூத நம்பிக்கையின் வைராக்கியத்தின்படி செய்யல. சிலதுல நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம், அவங்க தங்களுடைய யூத வைராக்கியத்தின்படி, மத நம்பிக்கையின்படி பிதாவாகிய தேவன் ஒருவரை தவிர வேற ஒருவரும் தேவன் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட கல்ட்ஸ் வந்து வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியத்தின்படி இவங்க ஒப்பு கொடுத்தாங்க நம்புறோம். அப்படிலாம் கிடையாது. அவங்க தெரிஞ்சேதான் ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறாங்க. இதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது. நல்லா தெரியும், கன்ஃபார்மா தெரியும் இவர் தான் மேசியான்ட்டு. வேத வசனம் அவங்களுக்கு இருக்கு, பழைய ஏற்பாடு இருக்கு. 53ஆம் அதிகாரம் தெளிவா சொல்லுது அவர் என்ன செய்வாரு அப்படின்றத சொல்லுது. இன்னும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல இன்னும் தெளிவா சொல்லுது. எருசலேம் கட்டப்படும் நாள் முதல் மேசியா சங்கரிக்கப்படும் நாள் வரைன்ட்டு தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவங்களுக்கு மேசியாவை நீங்க சங்கரிப்பீங்கன்னே சொல்லுது, மேசியா சங்கரிக்கப்படுவார்னே சொல்லுது. அப்ப அவங்களுக்கு நல்லா தெரியும் இவர் தான் மேசியான்னு தெரியும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவரு தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல வரும்பொழுது பிதாவாகி தேவனுடைய சத்தத்தை கேட்கறாங்க. சாதாரண விஷயம் கிடையாது இல்ல.
மோசேயின் காலகட்டத்துல சீனாய் மலையில கேட்டது இவங்க முன்னோர்கள் கேட்டிருக்காங்க. அதை இவங்க கேள்விப்பட்டுட்டு இருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள்லாம் பாரு, சீனாய் மலையில பிதாவின் சத்தத்தை கேட்கறாங்க, கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் அவங்க வேத வசனத்துல, வேத வாக்கியங்கள்ல அதெல்லாம் அவங்க திரும்ப திரும்ப தியானிச்சுட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு இருந்திருக்கும். இங்க பார்த்தா லிட்டரலா அதே மாதிரி பிதாவின் சத்தத்தை கேட்கறாங்க. 400 ஆண்டுகள் எந்த விதமான வெளிப்பாடும் இல்லாம இருந்தது இடத்துல தேவதூதன் மரியாள்கிட்ட வெளிப்பட்டு பேசுறாரு. அப்படியே ஒவ்வொரு ஆள்கிட்ட பேசுறாரு. இப்ப தேவகுமாரன் வெளிப்பட்டுட்டாரு. இப்ப பிதாவின் சத்தம் உண்டாகுது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்ட்டு சொல்றாரு. திரளான ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்படி தங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம் எடுத்த யோவான் ஸ்நானன் என்ன சொல்றாரு, ரொம்ப தெளிவா சொல்றாரு, வரப்போகிற மேசியா இவர் தான் அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறாரு. என்னிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பாதத்தின் வாரை வாரை அவுக்கிறது கூட நானு பாத்திரம் நல்ல, நான் தண்ணியில கொடுக்குறேன், அவர் அக்னினால கொடுப்பாரு இப்படின்ட்டு லிட்டரலா காமிச்சு கொடுக்குறாரு. அப்ப அந்த அந்த செய்தி எவ்வளவு காட்டுத்தீயா பரவி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மேசியா வந்துட்டாராம்பா, மேசியா வந்துட்டாராம்பா, நம்ம எதிர்பார்த்த அந்த ரட்சகர் வந்துட்டாராம்பா அப்படின்ட்டு. இவரு தான் அந்த மேசியாவா யாரோன்னு பார்த்தோம், எப்படியோ வருவாங்கன்னு பார்த்தோம். யார் இவரு? இவர் பார்த்தா ஆமாப்பா இவரு யூதா கோத்திரம் தான். அதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் அவங்கள்ட்ட. அதெல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளே சொல்றோம் நீ எந்த ஆளு அது இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்களே, அதெல்லாம் தப்பு. ஆனா அந்த காலத்துல பெர்ஃபெக்டா கண்டுபிடிப்பாங்க. நீ யூதா கோத்திரமா, நீ பென்னமின் கோத்திரமா, இல்ல நீ வந்து இசகார் கோத்திரமான்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இவர் யூதா கோத்திரன்றத தெரிஞ்சிருச்சு. ஓ இப்ப தாவீதின் சந்ததியில வரப்போற ஒரு இவரு தானா? ஆனா இவங்களுக்கு சில இது இருக்கு. எப்ப இவங்களுக்கும் அவருக்கும் கிளாஷ் உண்டாச்சுன்னா, இவர் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல. அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. இன்னைக்கு சில நேரத்துல சபை மக்களுக்கும் உள்ள ஒரு பெரிய கிளாஷ் எங்க உண்டாதுன்னா, அவங்க எதிர்பார்த்த மாதிரி சபை இருக்க மாட்டேங்குது. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஊழியக்காரங்க இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுது, ஒரு கிளாஷ் உண்டாகுது. ஊழியக்காரங்களும் சில என்ன பண்ணிடுறாங்க, எதுக்கு வம்பு, அவங்க எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் நம்ம இருந்துட்டு போயிடுவோம் வளைஞ்சிட்டு போயிடுறாங்க. அப்பெல்லாம் கிடையாது. வெளுத்து வாங்க வேண்டியதுல வாங்கிடணும், சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். சரியா? பள்ளத்துல விழுறவன்ட்ட போயிட்டு ஓப்போ ஒண்ணும் இல்ல, நீ நல்லா நடந்துகிட்டு இருக்கன்னு போனா தொப்புக்குடின்னு விழுந்தா ஆபத்து அவனுக்கு தான். பள்ளத்துல விழ போறன்றதை காமிச்சு கொடுக்கறது ஒரு ஊழியக்காரனுடைய கடமை. ஆபத்துக்கு நேரம் போகாதீங்கன்றத காமிச்சு கொடுக்கறது ஒரு ஊழியக்காரனுடைய கடமை, சபையின் கடமை. அந்த சபையின் கடமையை கரெக்டா நம்ம செய்யணும். அதுல எந்த விதமான தொய்வும் இருக்கக்கூடாது. இப்ப இவரு பார்த்தா அவங்கள வெளுத்து வாங்குறாரு. ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு கழிவு. ஏன்பா உனக்கு 50 வயசு கூட ஆகல, நீ ஆபிரகாம பாத்துன்ற, நீ மேசியான்னு ஒத்துக்கிறோம், ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குது. நாங்க என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம், கடைசியில பார்த்தா நீ அதெல்லாம் செய்யாம நீ வந்து வேற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறப்பா அப்படின்ட்டு இவங்க ஒரு விதத்துல இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு அல்டிமேட், நீங்களாம் மோசமானவன்ற மாதிரி இவரு பேசிட்டாரு. உடனே அவங்களும் எங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறாருன்ட்டு அவங்களும் சொல்றாங்க. அவங்க பயங்கரமான வார்த்தையை சொல்றாங்க. எதனா இவருடைய பிறப்பை குறித்து ஒரு பெரிய குற்றப்படுத்தல காமிச்சு இது பண்றாங்க. இவருடைய பிறப்பை வந்து கொச்சைப்படுத்தும்படியாக எங்களுக்குன்னு ஒரு பிதா இருக்கிறாரு, உனக்கு யார் இருக்கான்ற மாதிரி, நாங்கள் பிதாவினால் வரேன் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறாரு, உனக்கு யார் இருக்கான்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. இவரும் சும்மா இல்ல, இவரும் ரிட்டனுக்கு பயங்கரமான கடினமான வார்த்தைகளை, நீங்க பிசாசினால் உண்டாகினவர்கள் அப்படின்ட்டு சொல்லி அடிக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கு. கடைசியில சிலுவையில அறையிறாங்க, மறிக்கிறாரு. இதுல சீஷர்களுடைய நிலைமை தான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. ஏன்னா அவங்கள விட இவங்க மத்தவர்களை விட இந்த சீஷர்கள் கொஞ்சம் அதிகமா நம்புறாங்க. எப்படின்னா இந்த ராஜ்யத்தை எப்படியா வாங்கிக்கணும் அப்படின்றதுல அவங்க கொஞ்சம் இருக்காங்க. ஆண்டவரே நீர் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது உங்களுடைய வலது பக்கத்துல நான் இருப்பானா, இவன் இருப்பானா, இல்ல இடது பக்கத்துல நான் இருப்பானான்ற மாதிரியான ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு உண்டாகுது. இதெல்லாம் நடக்குது. கடைசியில பார்த்தா சிலுவையில மறிக்கிறாரு. அவங்க நம்பிக்கையெல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போகுது. அவர் அதை சொல்லும் போது கூட, ஆண்டவரே அதெல்லாம் வேணாம், நீங்க ராஜ்யத்தை வேற மாதிரி ஸ்தாபிங்க, இந்த மாதிரி எங்களை விட்டு எல்லாம் போயிடாதீங்க சொல்றாங்க. ஆனா பார்த்தா ஆண்டவர் வந்து நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தாரு. காணக்கூடிய விடுதலை மாத்திரமல்ல, காணக்கூடாத நித்திய வல்லமையிலிருந்து பிசாசின் தலையை நசுக்கி பிசாசின் ஆளுகையை ஒன்றுமில்லாம செய்து இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. தன்னுடைய மரணத்தின் மூலமாய், தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் இதெல்லாம் செய்யறாரு. கடைசியா
உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். தன்னை வந்து காண்பிக்கிறாரு. எங்கெல்லாம் அவர் வாழ்ந்தாரோ அந்த இடத்தெல்லாம் தன்னை காண்பிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா பரமேறி சென்றுட்டாரு. இப்ப போகும்போது அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. மலை மேல ஏறி நின்னுகிட்டு, அந்த ஒலிவ மலையில நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அவரு போயிட்டாரு. மேகம் மறைச்சிருச்சு. இப்போ அது யோசிச்சு பாருங்க. அது சீசரோட நிலைமைய. இவர் கூட இருப்பாருன்னு பார்த்தா, கடைசியா இப்படி போயிட்டாரே என்ன பண்றது? அடுத்தது என்ன செய்ய போறோம்? கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இருந்திருக்கும் அவங்களுக்கு. இல்ல, அது மாரி ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு. பரிசுத்த ஆவியானவர் மட்டும் வரலன்னா, அன்னைக்கு ஒண்ணுமே நடந்திருக்காது அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அவங்க காத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றாங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய தெளிவு உண்டாகுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசத்தின் மேலதான் கிறிஸ்தவம் கட்டப்பட்டிருக்கு. இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கையின் அச்சாரமே. இதுதான் ஆண்டவர் மறுபடியும் வருவார்ன்றது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இதுக்கப்புறம் 7 திருச்சபையின் காலகட்டம் நடக்குது. 1ஆம் திருச்சபையின் காலகட்டம், ஆதி திருச்சபையின் காலகட்டம், 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது தான் பெந்தகோஸ்தே திருச்சபையின் காலகட்டம். 7வது கடைசி அந்த திருச்சபையின் காலகட்டம். அதுதான் அந்த லவோதிக்கா திருச்சபையின் காலகட்டம். நாம வாழ்ற இந்த அதிநவீன திருச்சபையின் காலகட்டம். இதுதான் இந்த 14ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 3:14 சொல்லுது. இப்ப நீங்க இந்த வசனத்தை வாசிச்சு பாத்தீங்க, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால், இப்பெல்லாம் இந்த காலகட்டத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய திருச்சபை காலகட்டத்தோட ஒத்து போகும். இன்றைக்கு திருச்சபை எப்படி இருக்கு, இன்னைக்கு சபை மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இது இருக்கு. பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இல்ல, புறம் மார்க்கத்துல இருந்தா கூட திருந்துறதுக்கு ஒரு வழி இருக்கும். இது கிறிஸ்தவன்ற பேர்ல அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. நடக்க வேண்டிய விதத்துல நடக்காம போய்கிட்டு இருக்கு. யாருக்கு ஆபத்துனா அவங்களுக்கு தான் ஆபத்து. சரியா? பாருங்க 17ஆம் வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் அறியாமல். இன்னைக்கு திருச்சபை தங்களுடைய சுய நிலையை அறியறது கிடையாது. தாங்கள் யாருன்ற சுய நிர்ணயத்தை பரிசோதனை செய்யறதே கிடையாது. இதை அறியாம என்ன பண்றாங்களா, நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல ரொம்ப வளர்ந்தவன், ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் தேறினவன், இப்படிப்பட்ட எண்ணம் எல்லாத்துலயும் இந்த காலகட்டத்துல இருக்கு. ஆனா வளர வேண்டிய விதத்துல வளரல, தெளிவடைய வேண்டிய விதத்துல நாம தெளிவடையல. அதான் போட்டிருக்கு. இந்த காலகட்டம் அப்படியே இருக்கு, அப்படியே நம்முடைய காலகட்டத்துல இருக்கு. சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனம். இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட. அப்ப நான் என் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன், காதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கேளுங்க. சபை விழுத்து கொள்ள வேண்டிய காலம் இது இல்ல. நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நமக்கு ஒரு பெரிய ஹிண்ட் என்னன்னா, எடுத்தோடனே வந்து 7ஆம் தூதன் வந்துட்டான், 8ஆம் தூதன் வந்துட்டான்னா அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த குதிரை வந்துச்சு அந்த குதிரை வந்துச்சுன்னா நம்பாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த டைம் லைன்ல எங்க இருக்கிறோம், இப்ப நான் சொன்னல ஆதி ஆகமத்துல இருந்து வந்திருக்கு. இதுல நாம எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இந்த 3ஆம் அதிகாரத்துல இங்கதான் வந்துட்டு இருக்கோம். இதுல 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன் அப்படின்ட்டு யோவான் சொல்றாரு. பரலோகம் திறந்துடுச்சு. இந்த 3ஆம் அதிகாரத்தோட கூட சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்ப 7 திருச்சபையின் காலகட்டம் சொன்னேன். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் 7 திருச்சபையின் காலகட்டம் சொன்னேன். இந்த 7 திருச்சபையின் காலம் முடியும் பொழுது இந்த காலம் தான் கிருபையின் காலம். நியாயப்பிரமாண காலம் கிடையாது, கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் எப்ப முடியுதுன்னா, சபை என்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதோ அன்றையோடு கூட
கிருபையின் காலம் முடியுது. அது வரைக்கும் தான் டைம். அதுல திருந்தலனா அப்புறம் என்னதான் குட்டிக்காரன் அடிச்சா கூட ஒன்னும் நடக்காது. இப்ப எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் ஆண்டவரு கிருபையா மன்னிக்கிறாரு. நம்மள அக்கிரமங்களை செய்ய விடாம தடுக்கிறது ஆண்டவருடைய கிருபை. இல்ல, ஆண்டவருடைய கிருபையை நம்ம அற்பமா எண்ணிட்டு இருக்கோம். கிருபையை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, கிருபைய சரியா புரிஞ்சுக்கப்பா. கிருபைனா என்ன? நீ என்ன வேணா செய்யி, உன்னைய கர்த்தர் மன்னிச்சிருவாரு அப்படின்றது கிருபை கிடையாது. கிருபைன்னா என்ன? உன்னை சரியான பாதையில நடத்துறது தான் கிருபை. தகுதியற்ற நமக்கு தேவன் காட்டும் தயவு அது. கர்த்தருடைய வழியில நாம நிற்கும்படி கர்த்தருடைய தயவு நமக்கு காண்பிக்குது, சரியான பாதையை காண்பிக்குது. அதுதான் கிருபை. இந்த காலம் முடிச்சதுக்கு அப்புறம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், அதுக்கப்புறம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை. இந்த ரகசிய வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும், சபை தெரிஞ்சிருக்கணும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சபையை பார்த்து சொல்லும் பொழுது, இந்த எதிர்பார்ப்புன்றது ஒரு மணவாளனின் வருகைக்காக ஒரு மணவாட்டியின் மணவாட்டி ஆயத்தப்பட்டு எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு இது. இது இரண்டாம் வருகை கிடையாது, ரகசிய வருகை. ரகசிய வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் உள்ள தெளிவான வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு காலகட்டத்துல ரகசிய வருகை இல்லைன்ட்டு சில நேரத்துல போதிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ராப்சர்ன்ற வேர்டு இல்ல, அதனால ரகசிய வருகை இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்லின்ற வேர்டு கூட இல்ல, பிரியாணின்ற வேர்டு கூட இல்ல, அதுக்கு சாப்பிடாம இருக்கிறோமா? பிராக்டிகலா பார்க்கணும். திரித்துவம்ன்ற வேர்டு இல்லைன்னுவாங்க. ஆனா அது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? வேத வசனம் முழுக்க அதான் சொல்லப்பட்டிருக்கு. ரகசிய வருகைன்றது வேத வசனம் எவ்வளவு தெளிவா நமக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் எவ்வளவு தெளிவா நமக்கு அதை காமிச்சிருக்கிறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கோங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நீங்க பொதுவா அந்த கடைசி காலகட்டத்தை பத்தி ஆண்டவர் பேசும் பொழுது அவர் சீஷர்களுக்கு பேசுற இது சபைகளுக்கு பேசுறது. எங்கெங்கெல்லாம் சீஷர்களுக்கு பேசுறாரோ அதெல்லாம் சபைக்கு பேசுறாரு. எங்கெங்கெல்லாம் பரிசேயர் வேத பாரகர்ன்ட்டு யூதர்களுக்கு பேசுறாரோ அதெல்லாம் அந்த யூதர்களுக்கு பேசுறது, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கு பேசுறது. இதை மைனஸ்ல வச்சுக்கணும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல வாசிக்கும் போது இவைகளுக்கு பின்புன்ற வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கீ வேர்டு, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இவைகளுக்கு பின்புதான் இது நடக்கும், இவைகளுக்கு பின்பு அடுத்தது நடக்கும், இவைகளுக்கு பின்பு அடுத்தது ஒரு தெளிவான டைம் லைன் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதை விட்டுப்புட்டு இந்த குதிரை வந்துச்சு, அந்த குதிரை வந்துச்சு, அது வந்துட்டான், இந்த தூதன் வந்துட்டான், இந்த கதைலாம் சொல்லக்கூடாது. எஸ்கட்டாலஜி ஸ்டடின்ட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்டடி இருக்கு. வேதத்தை பக்குவமா வியாக்கியானம் செய்வதற்குன்ட்டு ஒரு முறைன்னு இருக்குது. தான் தோன்றித்தனமா தனக்கு தன்னுடைய விருப்பத்தின்படி போதிக்கிறது கிடையாது வேத வசனம். அதுக்குன்னு முறையா படிச்சு சில விஷயங்களை கர்த்தருடைய கிருபையோடு கூட கர்த்தருடைய வெளிப்பாடு அப்படி பெற்று நம்ம என்ன பண்ணணும், வேதத்தை பகுத்து போதிக்கணும். இப்படி சரியான ஒரு பயிற்சி இல்லாம, சரியான ஒரு பக்குவம் இல்லாம, சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாம, அதுக்கு நேரம் ஒதுக்காம தான் மனசுக்கு வந்ததை பேசுறதுதான் சில நேரத்துல எனக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்துறாரு ஆண்டவர், அந்த வெளிப்பாடை கொடுத்துட்டாரு, இதை கொடுத்துறாரு, இது பைபிள் எல்லாம் இல்லைங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களோட மெசேஜை கேட்காதீங்க. இந்த வெளிப்பாடு இந்த காரியம் பைபிள்ல இல்ல அப்படின்னு ஒருத்தன் தன்னுடைய வாயில சொல்றானா அவன் அந்தி கிறிஸ்து. நீங்க வேத வசனத்துக்கு புறம்பா பேசுனீங்கன்னா கிறிஸ்துவுக்கு எதிராக நீங்க நிக்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல. பைபிள் அதெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு, வெளிப்பாடை கொடுத்துட்டாருன்னா என்ன வெளிப்பாடத்தை கொடுத்துட்டாரு உங்களுக்கு? இதை விட பெரிய வெளிப்பாடுங்க கிடைக்குமா? வேத வசனத்தை உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுமா? வேத வசனம் என்ன விஷயம் சொல்லியிருக்குன்ட்டு வெளிப்படத்துல ஒரு காரியத்தை எடுத்து நம்மளால போதிக்க முடியுமா? ஏன்னா இன்னும் நம்ம காலத்திலேயே நடக்காத காரியங்கள் இருக்கு. 4ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் வரது எல்லாமே நம்ம காலத்துக்கு அப்புறம் வரப்போற காரியங்கள். இதுவே நமக்கு புரியல. இதுல கர்த்தர் உங்களுக்கு புதுசா ஒண்ணு சொல்லுவாரா? அப்படி வார்த்தைக்கு விரோதமாய் கர்த்தர் என்னைக்குமே பேச மாட்டார். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னுடைய வார்த்தைக்கு விரோதமா என்னைக்குமே ஆண்டவர் பேசவே மாட்டார். அவர் எழுதி கொடுத்துரு. ரேமா லோகோஸ்ன்னு 2 இருக்குது. இந்த ரேமா எப்பொழுதுமே லோகோஸோடு கூட இணைஞ்சுதான் இருக்கும். உரைக்கப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, 2த்துக்கு வித்தியாசம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சிருப்பீங்க நம்புறேன்.
ரேமானா உரைக்கப்பட்ட வார்த்தை, லோகோஸ்னா எழுதப்பட்ட வார்த்தை. இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒற்றுமையாய் ஒரே காரியங்களை பேசக்கூடியதுதான். இது பைபிள்ல இப்படி போட்டிருக்குங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்துட்டான்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, ஸ்டாப். நீங்க தைரியமா சொல்லலாம். இன்க்ளூடிங் என்னை கூட சொல்றேன். நான் கூட சொல்றேன், திடீர்னு ஒரு நாளைக்கு பைபிள்ல இதெல்லாம் இல்லங்க, எனக்கு கர்த்தர் இன்னைக்கு தூக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கொடுத்தாரு. காலைல இப்பதான் போய் அவர் கூட டிஃபன் சாப்பிட்டு வந்தேன். பாருங்க வெளியே ஆண்டவர் செருப்போட விட்டுட்டு போயிட்டாரு. இப்படி கதை விட்டனா தைரியமா நீங்க சொல்லலாம். இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் கூட டெய்லியும் டிராவல் பண்றவங்க இங்க இருந்து எக்ஸ்பிரஸ் போகுது போல இருக்கு. போய் டெய்லியும் போய் பார்த்துட்டு வருது. இதெல்லாம் போக முடியாது, இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா பரலோகம் திறக்கப்படல, பரதேசி திறந்திருக்கு, பாதாளம் திறந்திருக்கு, நரகம் திறக்கப்படல. அதெல்லாம் அதனுடைய வித்தியாசம் நம்ம எஸ்கட்டாலஜி ஸ்டடியில நம்ம தெளிவா பார்த்தோம். பரலோகம் இன்னும் திறக்கப்படல, அதனுடைய வாசல்கள் திறக்கப்படல, பரலோகம் இன்னும் திறக்கப்படல. பரதீஸ் அப்படின்ற அந்த பாரடைஸ் திறந்திருக்கு, அந்த இளைப்பாறும் ஸ்தலம் திறந்திருக்கு, பாதாளம் திறந்திருக்கப்பட்டிருக்கு, நரகம் இன்னும் திறக்கல. அதனுடைய காரியங்கள்லாம் நம்ம அந்த 3 நாள் செமினார்லாம் நம்ம தெளிவா பார்த்தோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்க நம்புறேன். அப்ப இந்த நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 4ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும், மத்தேயு 24 4ல இருந்து 14 வரைக்கும் அவர் சீஷர்கள்ட்ட பேசுறாரு. அதாவது சபைக்கு பேசுறாரு. சரியா? இது ரகசிய வருகை குறித்துதான அடையாளங்களை பேசுறாரு. இந்த ரகசிய வருகை எப்பப்பா நடக்கும்? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. வரலாறு முழுக்க யுத்தங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. சேர சோழ பாண்டியர்கள் என்ன அப்படியே ஒற்றுமையா கட்டி பிடிச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் ஒரு தாயின் மக்கள், ஒரே மொழியை பேசுறவங்க ஒற்றுமையாவா இருந்தாங்க, அடிச்சுக்கிட்டு நாரினாங்க. இங்க மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லும் அப்படிதான். ஒருத்தன் எப்ப அசருவான், எப்ப கவுத்து விடலான்னு தான் இருந்தாங்க. அப்படிதான். ஆனா இது என்ன சொல்லுது? யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படுறோமா? நியூஸ் திறந்தாலே அதான் நடக்குது. அதான் இவன் அங்க குண்டை போட்டான், அவன் இங்க குண்டை போட்டான், அவன் இதை செஞ்சுட்டான், இவன் அதை செஞ்சுட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். அப்படியே ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் இந்த காலகட்டம் நிறைவேறி கொண்டிருக்கு. ஆனா சபைதான் இன்னும் என்ன பண்ணல, ஆயத்தம். புத்தி இல்லாத கன்னிகைகளை போல ஆயத்தம் இல்லாத ஜனங்களாய் சபை ஜனங்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு தெரியுமா? நம்ம சொல்றோம்ல, இவ்வளவு தெளிவா வேத வசனம் சொல்லிருக்கு. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல எவ்வளவு தெளிவா வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவரை அவங்க நிராகரிச்சாங்களே, எவ்வளவு பெரிய மதிகேடரா இருக்கிறாங்க, முட்டாளா அவங்க வாழ்ந்துட்டாங்கன்னு நம்ம வாய்க்கிலேயே சொல்றோம். ஆனா இந்த காலத்தை குறித்து ஆண்டவர் இவ்வளவு தெளிவா காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம வாசிக்கிறோம். இவ்வளவு தெரிஞ்சு நாமளும் அதே போலதானே இருக்கிறோம். நோவா காலத்துல நோவா அறிவிக்கும் பொழுது ஜலப்பிரளயம் வரப்போகுதுப்பா அப்படின்ட்டு அவர் அங்க பேடையை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்றாரு, அறிவிக்கிறாரு. எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? இல்ல, அந்த ஒரு குடும்பம் மட்டும் தானே காப்பாற்றப்பட்டுச்சு. எவ்வளவு பெரிய பாவியா இருந்திருக்கட்டும், எப்பா நான் வந்துடுறேன்னா விட மாட்டாரா? ஒரு மிருகத்துக்கு அன்பு காட்டின தேவன் மனுஷங்களுக்கு காமிக்காம இருந்திருப்பாரா? இல்ல நீ இவ்வளவு ரொம்ப கொடுமையான பாவி, நீ உள்ள வர்றதுக்கு உனக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரா? அப்படிலாம் கிடையாது. ஆனா கதவை அவரே அடைச்சார். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு பரிசுத்தமானா இருந்தாலும் உள்ள போக முடியாது. இல்ல இந்த வழி கிடையாது, இந்த ஜீவியத்துல நான் வாழ விருப்பல, என்ன இது ஒண்ணுதான் வழியா, நான் வேற ஒரு வழியில நான் பிழைச்சுக்கிறேன் அப்படின்னு கிடையாது. சபையை தவிர இந்த ரகசிய வருகைக்கு காப்பாற்றப்பட ஒரு வழியே கிடையாது. சபையில நீங்க இல்லைன்னா காப்பாற்றப்பட முடியாது. நீங்க நேத்து நடந்த காரியங்கள் நீங்க நியூஸ்ல பாருங்க. உலக அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஒரு மாநாடு நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் லேடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அதிபர்கள் இருப்பாங்கல்ல, உலக அதிபர்கள் இருப்பாங்கல்ல, அவருடைய மனைவிகள்லாம் சேர்த்து ஒரு மாநாடு நடத்துறாங்க. அதுல ஒரு ஹியூமனாய்ட் ரோபோ வந்து ஸ்பீச் கொடுக்குது ஏஐ மாநாட்டுல. இவங்க எல்லாரும் கேட்கறாங்க, ஒரு மனுஷனை மாதிரி நின்று அது பேசுது. மிருகத்துக்கு தன்னுடைய ஆளுகையை கொடுப்பாங்கன்ட்டு சொல்லும் பொழுது அது எவ்வளவு நம்ம கண் கூட பாக்குறோம்ல. அது இப்ப நம்ம மிருகத்துக்கு ஆளுகை கொடுக்க போறாங்கன்னா அந்த மிருகம் வந்து நின்றுச்சுல கண்ணுக்கு முன்னாடி.
இதை விட என்ன ஒரு பெரிய சாட்சி நமக்கு வேணும்? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகைன்றது சமீபமா இருக்கு. ரொம்ப சமீபமா இருக்கு. இந்த வருகைன்றது ஆண்டவர் வந்து மத்திய வானத்துல வெளிப்படுறாரு. மேகத்தின் மீது, அதான் தெசலோனிக்கர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம்ல. தெசலோனிக்கர் புஸ்தகம் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ல இருந்து 17 17ஆம் வசனத்துல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 4. எடுத்துக்கொள்ளப்பட்டு, இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டுன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எடுத்துக்கொள்ளப்படுறோம், இதான் ராப்சர். இங்க ஹார்பசோ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது கிரேக்கத்துல. எடுத்துக்கொள்ளப்படுறோம், எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்ப நம்ம போயிடுறோம். இப்ப இந்த ஆண்டவர் பூமியில வரல. நல்லா பாருங்க, ஆண்டவர் பூமிக்கு வரல. இது ரகசிய வருகை. இதுக்கப்புறம் பகிரங்க வருகைன்னு ஒண்ணு இருக்கு, இரண்டாம் வருகை. அதான் இரண்டாம் வருகை. அந்த இரண்டாம் வருகையில் ஆண்டவர் என்ன பண்றாரு? பூமிக்கு வராரு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம், வீட்டுல போய் வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த பூமியில வெள்ளை குதிரையில அவரு பரலோகத்திலும் புறப்பட்டு தன்னுடைய சேனையோடு கூட வந்து யுத்தம் பண்ண வராரு அப்படின்ட்டு போடப்பட்டிருக்கு. அப்ப பூமிக்கு வராரு. அது இரண்டாம் வருகை. சரியா? அப்ப இந்த இரண்டாம் ரகசிய வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டது எல்லாமே சீஷர்கள்ட்ட சொல்றாரு. சீஷர்கள்ட்ட சொல்றதுனால அது சபைக்கு சொல்லப்பட்ட காரியம். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான அடையாளங்கள் அங்க சொல்றாரு. அடுத்தது 15ஆம் வசனத்துல யூதருக்கு சொல்றாரு. ஏன்னா ரெஃபரன்ஸ் என்ன பண்றாரு? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை காண்பிக்கிறாரு. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற காரியத்தை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறாரு. தானியேல் குறித்த தீர்க்க அந்த ரெஃபரன்ஸ் யார்கிட்ட காமிக்கிறாரு? யூதர்களுக்கு காமிக்கிறாரு. யூதர்களுக்கு தான் அது தெரியும். அப்ப அது ரகசிய வருகைக்கான காரியம் கிடையாது, இரண்டாம் வருகைக்கான காரியம். புரியுதா? 4ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டது எல்லாமே ரகசிய வருகைக்கான காரியம். 15ஆம் வசனத்துல சொல்லுது இரண்டாம் வருகைக்கான காரியம். ரகசிய வருகைக்கு அப்புறம் 7 ஆண்டுகள் கழித்து நடக்க போகிற அந்த இரண்டாம் வருகைக்கான காரியம் தான் இந்த 15ஆம் வசனத்துல சொல்றாரு. அது எதை ரெஃபர் பண்றாரு? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை ரெஃபர் பண்றாரு. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ல இருந்து 27 வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, வேதத்தை பாருங்க. 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 62 வாரங்கள் இப்ப இது வரைக்கும் நிறுத்தலாம். இப்ப இது 70 வாரங்கள், தானியேல் தீர்க்கதரிசியின் 70 வாரங்கள். நம்ம இது எஸ்கட்டாலஜி ஸ்டடியில ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இதனால ஒரு சுருக்கமா உங்களுக்கு நினைவுபடுத்துறேன், ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் நம்ம மறந்துடவே கூடாது, நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். இந்த 70 வாரங்களை எப்படி பிரிச்சிருக்கிறாரு? 3 பகுதிகளா பிரிக்கிறாரு. முதல்ல 7 வாரங்கள், அடுத்தது 62 வாரங்கள், இது சேர்த்து 69 வாரங்கள், மீதி இருக்கிற ஒரு வாரம்ன்றது இருக்கு. இந்த 62 வாரங்கள், அதாவது மொத்தம் இந்த 7 வாரம் பிளஸ் 62 வாரம், இது முடியும் பொழுது, அதாவது 69 வாரங்கள் முடியும் பொழுது மேசியா சங்கரிக்கப்பட்டுருவாரு அப்படின்றது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற ஒரு வாரம் இருக்கு.
இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுது? மீறுதல்கள் தவிர்க்கிறதற்கு, பாவங்கள் தொலைக்கிறதற்கு, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கு, நித்திய நீதியை வருவிக்கிறதற்கு, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கு, மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு. இப்ப இது எல்லாமே எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. புரியுதா? ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு 70 வாரங்கள் ஆகும். அந்த காலகட்டத்தை கரெக்டா பார்த்துக்கணும். இப்ப இந்த 69 வாரங்கள் அப்படின்னும் பொழுது அது 483 நாட்கள். 69 வாரங்கள்னா 483 நாட்கள். இது 483 வருடங்கள். இந்த நாட்கள்ன்றது வருடங்கள் அப்படின்றத நம்ம கணக்குல வச்சுக்கணும். சரியா? 483 இது வந்து பிப்ளிக்கல் நியூமராலஜின்னு ஒரு ஸ்டடி இருக்கு. இதெல்லாம் கரெக்டா எப்படி இது நாள்ன்றது, எப்படி நிமிடம், நேரம், எப்படி இதெல்லாம் கணக்கிடணுன்றதுக்கு ஒரு முறை இருக்கு. சும்மா வந்து போன போக்குல அடிச்சு விடல. இதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஸ்டடி இருக்கு, ப்ராப்பரான ஒரு விஷயம் இருக்கு. 483 நாட்கள்ன்றது 483 வருடங்கள். எதுக்கு இந்த 483 வருடங்கள்? எருசலேம் திரும்ப கட்டப்படும் அப்படின்ற கட்டளை எழும்பி மேசியா சங்கரிக்கப்படும் வரை இந்த 483 வருடங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. எருசலேம் திரும்ப எழும்பி கட்டப்படணும்ன்றதுக்கு 4 முறை இந்த கட்டளை வந்துச்சு. 3 முறை இது நிறைவேறல. 4வதாக நெகமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தான் 4வது முறை அர்த்தசஷ்டா ராஜா தன்னுடைய 20ஆம் வருஷத்துல இந்த கட்டளைய கொடுக்கிறாரு. நெகமியாவின் காலகட்டத்துல இதுதான் ப்ராப்பரான கட்டளை. எருசலேம் நீங்க போய் கட்டுங்க அப்படின்றதுக்கான ப்ராப்பரான கட்டளை, சரியான கட்டளை, உறுதியான கட்டளை. இந்த கட்டளை வெளிப்பட்டதுக்கு அப்புறம் 483 ஆண்டுகள். இந்த கட்டளை எப்ப வெளிப்பட்டுச்சு அப்படின்னா கிமு 446ஆம் ஆண்டு இந்த கட்டளை வெளிப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி 3 கட்டளைகள் வெளிப்பட்டிருக்கு. அதெல்லாம் வெவ்வேறு காலகட்டத்துல வெளிப்பட்டுச்சு. கடைசியா எப்ப வெளிப்பட்டுச்சு? கிமு 483 அந்த ஆண்டு. கிமு 446ஆம் ஆண்டு. கிமு 446ஆம் ஆண்டு இந்த கட்டளை வெளிப்பட்டிருக்கு. கிமுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்? மைனஸ் ஆகிட்டே வரணும். 446 அப்படின்னா 445, 444, 443 இப்படி வந்து 100, 99, 98 இப்படி வரும். ஏன்னா நமக்கு முன்னாடி தெரியாது. அதனால ஒரு சென்டரா ஒரு பாயிண்ட் வச்சு இங்கிருந்து இப்படி கொண்டு போயிட்டோம், இங்கிருந்து இப்படி கொண்டு வந்துட்டோம். இப்ப 2036 இருக்கிறோமா, 46 இருக்கிறோமா, 56 இருக்கிறோமா? நான் 26 இருக்கிறேன். தலைவர் எந்த காலகட்டத்தில் இருக்கிறாருன்னு தெரியல. எதிர்காலத்துல போயிட்டாரா? 2026 இருக்கிறோம். சரியா? அப்போ சில காலகட்டத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இங்க இந்த 446ஆம் ஆண்டு சொல்லப்பட்ட இந்த கட்டளை, இதுல இருந்து மேசியா சங்கரிக்கப்படும் வரைக்கும் 483 வருஷம் கழிச்சு மேசியா சங்கரிக்கப்பட்டுருவாரு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. வசனம் தெளிவா சொல்லுது. இந்த 446ஆம் வருஷத்துல இருந்து 487 வருஷங்களை நீங்க கூட்டிட்டீங்க அப்படின்னா, 83 வருஷங்களை நீங்க கூட்டிட்டீங்க. கிமு 446ஆம் வருஷத்துல இருந்து 483 வருஷங்களை நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா கிபி 37ல வந்து நிக்குது. சரியா? இப்ப எங்க ட்விஸ்ட்னா, இந்த ஆண்டுகளை நம்ம 365 அப்படின்ற ஒரு ஆண்டு அப்படின்ற இந்த கட்டளையின்படி நம்ம இந்த ஒரு கணக்கின்படி நம்ம செய்யக்கூடாது. யூதர் முறைமையின்படி 360 நாள் தான் ஒரு ஆண்டு. 360 நாள் தான் ஒரு ஆண்டு, 365 கிடையாது. அப்ப 5.25 நாள் ஒரு வருஷத்துக்கு ஷார்டேஜ் ஆகுது. அப்ப ஒவ்வொரு வருஷத்துலயும் 5.25 நாள் நீங்க தூக்கிடணும். அதாவது 483 வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க 5.25 நாள் நீங்க தூக்கிட்டீங்கன்னா, அது தூக்குனீங்கன்னா 2535 நாட்கள் வரும். வீட்டுல போய் மேக்ஸ் போட்டு பாருங்க. போர்டு இருந்துச்சுன்னா நான் போட்டு கூட காமிச்சிருவேன். நம்ம எஸ்கட்டாலஜி ஸ்டடியில போட்டே காமிச்சேன், ஞாபகம் இருக்கும் நம்புறேன். 2535 நாட்கள். இது ஆண்டு கணக்கின்படி பாத்தீங்கன்னா 7 ஆண்டுகள் வந்துடும். அப்ப 37 இல்லாம 30 கரெக்டா அந்த காலகட்டம் மோர் ஆர் லெஸ் அந்த 1 இயர் பிஃபோர்
பிஃபோர் கரெக்டா இந்த காலகட்டம் வந்துருச்சு. அப்ப தானியேல் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் அதாவது எருசலேம் திரும்ப கட்டப்படணும் அப்படின்ற கட்டளை பிறந்து 483 வருஷம் கழிச்சு மேசியா சங்கரிக்கப்பட்டு விட்டார். இது 69 வாரங்கள் முடிஞ்சிச்சு. என்றைக்கு மேசியா சங்கரிக்கப்பட்டாரோ என்றைக்கு தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக பிரிந்ததோ நியாயப்பிரமாண காலம் அன்றோடு கூட முடிஞ்சிச்சு. 69 வாரம் அன்றோடு கூட நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற காலம் கிருபையின் காலம், 7 திருச்சபையின் காலம். முன்னாடி சொன்னல அந்த 7 திருச்சபையின் காலம், 1ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்றைய வரைக்கும் இருக்கிற 7 திருச்சபையின் காலகட்டம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இது கிருபையின் காலம். என்றைக்கு இந்த திருச்சபை ஆண்டவரோடு கூட சென்றதோ அன்னைக்கு மறுபடியும் அந்த கிளாக் ஓட ஆரம்பிச்சிடும். 70வது வாரம், கடைசி வாரம், கடைசி 7 ஆண்டுகள் துவங்கிரும். கடைசி ஒரு வாரம், அதாவது 7 நாட்கள் அப்படின்றது 7 ஆண்டுகள், 360 நாள் ஒரு ஆண்டு அப்படின்ற கணக்குல 7 ஆண்டுகள், கடைசி 7 ஆண்டுகள் துவங்கிரும். சரியா? இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப திருச்சபை ரகசிய வரிகளை ஆண்டவரோடு கூட போகணும். அதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அங்க இருந்து ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இது 7 ஆண்டுகள் கைவிடப்பட்ட கிறிஸ்தவங்க இருப்பாங்க. கிறிஸ்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, அதான் யாருமே ஆயத்தமா இல்லையே. சொற்ப ஜனதான ஆயத்தமா இருக்கு இல்ல. மிருகத்தின் முத்திரையை வாங்காத ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய கொடிய காலகட்டம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லைன்னு எவ்வளவு அலைமோச்சிடும், கேஸ் இல்லைன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இல்ல. கையில உங்களுக்கு காசே இல்லைன்னா எப்படி வாழ்வீங்க? நீங்க விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. எப்படி சாப்பிடுவீங்க? உங்க கண் முன்னாடி உங்க குழந்தை சாப்பிடாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு முடியுமா? அந்த காலகட்டத்துல என்ன கொடுப்பீங்க சாப்பாடுறதுக்கு? சர்வை பண்ண முடியுமா? கொடுமையான காலகட்டம். நீங்க சரி போனா போ, ஆண்டவர் மேல கிருபையா இருப்பாருன்ட்டு நீங்க மிருகத்தின் முத்திரை எடுத்துட்டீங்கன்னா நோ, அதுக்கப்புறம் சான்ஸே கிடையாது. ஆண்டவர் எவ்வளவு அன்பு உள்ளவருங்க, ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவருங்க. இது கூட செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரு. அடைச்ச கதவு அடைச்சதுதான். அது வரைக்கும் கிருபையா தானே இருந்தாரு. 2026 வரைக்கும் கிருபையா தானே இருந்தாரு. ஆண்டவர் இந்த வருஷம் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த வருஷம் வந்துட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 2026 வருஷம் கிருபையா தானே இருந்திருக்கிறாரு. இதுல திருந்தாதது இன்னும் ஒரு 7 வருஷத்துல திருந்திருமா? அதுக்கப்புறம் சான்ஸே கிடையாது. அந்த காலகட்டத்துல ஒண்ணு நீங்க ஆண்டவருக்காய் ரத்த சாட்சியாக மறிக்கணும், மிருகத்தின் முத்திரையை எடுக்காம. இல்லைன்னா மிருகத்தின் முத்திரையை எடுத்து நித்தியத்தை இழந்து அக்கினியில போயிட்டு இருக்கணும். நரகத்துல தேவோட பிரசனம் இல்லாத இடத்துல நீங்க போயிட்டு நித்தியமாய் வாழணும். 2 ஆப்ஷன் தான். இன்னைக்கு ஈஸி, இன்னைக்கு இதுவே கஷ்டமா இருக்கு நமக்கு. இன்னைக்கு இது கஷ்டமா இருக்கு, ஆனா இதுதான் ஈஸி, அது ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு சில கிறிஸ்தவங்க இருப்பாங்க, சில ஊழியங்காரங்க அதுக்குன்னே தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவங்க இருப்பாங்க, அதுக்குன்னே பக்குவப்படுத்தி கொண்டவங்க இருப்பாங்க. அன்னைக்கு தேவனுடைய சேனல் நீங்க கர்த்தரை நம்புனீங்கன்னா நிச்சயமா காப்பாற்றப்படுங்க. அதுல எனக்கு எந்த விதமான மாற்றம் இல்லை. கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஆனா அதுக்குன்னு அங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்க போறதை பத்தி நமக்கு சிந்தையே வேணாம். நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு போயிடணும், அதான் நம்மளுக்கு ஒரே டார்கெட். இருந்தாலும் ஆண்டவர் அன்றைய காலகட்டத்துல அவங்கள போஷிப்பாரு, காப்பாற்றுவாரு. அதுல முதல் 3.5 ஆண்டுகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் பெரிய உபத்திரவம், தான் உபத்திரவ காலகட்டம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் யூதர்களுக்கும் அடுத்து ஒரு பொற்காலம். ஆனா கடைசி 3.5 ஆண்டுகள் இருக்குல்ல, அது ஒட்டுமொத்த ஜனத்துக்குமே வேதனையின் காலம், அதாவது மகா உபத்திரவத்தின் காலம். ஏன்னா தங்களுடைய ஆத்துமாக்களை மிருகத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நியூரோலிங்க்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, எவ்வளவு வருஷமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய அது என்ன சொல்றான், ஒரு மனுஷன்ட்டு வந்து கோவிட் அந்த வைரஸ் பரவி இதாச்சு. இன்னைக்கு எல்லா மனுஷங்களுடைய கண்ட்ரோல் சிஸ்டமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு இடத்துல அப்படிப்பட்ட வைரஸ் பெருகுச்சு வருதுன்னா டக்குன்னு அங்க என்ன பண்ணலாம், அங்க மட்டும் லாக்டவுன் பண்ணிட்டு அங்க மட்டும் இது பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களை சரி பண்ணிடலாம், உலகம் முழுக்கும் பரவாது. ஒருத்தருக்கு பேரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் மூலமா இவங்க
கை கால் வந்து முடமாகறத தடுக்கலாம், ஹார்ட் அட்டாக்கை தடுக்கலாம், எல்லா டிசீஸையும் நம்ம முன்கூட்டியே அறிவிச்சிடலாம். ஏன்பா உனக்கு கிட்னி சரியில்லை, நீ போய் டாக்டரை பாருன்னு நமக்கு போன் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏன்பா உனக்கு ஹார்ட்ல இந்த பிரச்சனை இருக்கு, பிளாக் ஆகுது, நீ போய் டாக்டரை பாருன்னா எவ்வளவு மரணங்கள் தடுக்கப்படும். இப்படி நன்மையை கொடுக்கக்கூடிய காலமாய் அது காண்பிக்கப்பட்டு இருந்தாலும், அது பிசாசு தன்னுடைய அதிகாரத்தை மறைமுகமாய் செலுத்தக்கூடிய நல்லதை போல காண்பித்து தீயதை உள்ள இன்ஜெக்ட் பண்றாங்க. இதுக்கு கிறிஸ்தவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உலகம் இவங்களை பார்த்து இவங்க முட்டாள்கள், இவங்க வந்து வாழ தெரியாதவர்கள் அப்படின்ட்டு சொல்லும். ஆனா வேற வழி இல்லை, அப்படிதான் அவங்க இருந்தாங்க. இந்த கடைசி 3.5 ஆண்டுகள் உலகம் முழுக்க ஜனங்க தங்களுடைய எல்லா கட்டுப்பாடையும் மிருகத்துக்கு கொடுத்ததுனால, என்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ அன்றைக்கு எருசலேம்ல தேவாலயம் 3வது தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும். அது தேவனுடைய ஆலயமே கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய சித்தமே கிடையாது. இன்னைக்கு அந்த ஆலயத்திற்கான பணிகள் மிக தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கு. அந்த மவுண்ட்ல, அந்த ஹோலி மவுண்ட்ல, பரிசுத்த மலை அப்படின்ட்டு அதை அழைக்கிறாங்க. அந்த இன்னைக்கு அல் அக்ஸா மாஸ்க் இருக்காங்க, அது பற்றிலாம் நிறையா நான் சொல்லியிருக்கேன். அல் அக்ஸா மாஸ்கை பற்றி. அது இடிச்சிட்டுலாம் கட்ட மாட்டாங்க. அது வந்து வெளிப்பிரகாரம். அந்த பிரகாரம் வந்து பிரஜாதிகள்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு வேதவசனம் நமக்கு வெளிப்படுத்தல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது பக்கத்துல தேவாலயம் கட்டப்படும். இப்ப கட்டப்படணும்னா அந்த அளவுக்கு அது ஒரு வல்லமையான ஒரு வல்லரசா மாறணும். இஸ்ரேல் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கான்னு கேட்டா மாறிக்கிட்டு இருக்கு இல்ல. அவன் என்ன யோசிக்கிறானோ அது எல்லாரையும் செய்ய வைக்கிறாங்கல்ல. எல்லா தலைவர்களுக்கும் மண்டைய ஆட்டுறாங்கல்ல. எந்த உலக தலைவர் இல்ல நோன்னு சொல்றாங்க, யாராவது சொல்றாங்களா? எல்லாரும் அந்த அந்த ராஜ்யம் சொல்றத மண்டைய ஆட்டுது இல்ல. ஏன்னா ஒரு கிடுக்குப்பிடி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல்ஸை வெளிவிட்டு அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரவே இல்லை. ஏதோ சும்மா ஒரு நியூஸ் 2 நியூஸ் வந்துச்சு. ஆனா சோசியல் மீடியால எல்லாரும் அதை பத்தி பேசணும், எல்லாரும் அதை பத்தி டாக் இருந்துச்சு. எல்லா சேனல்களுக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி தெரிஞ்சிச்சு. அவன் சாம்பிளுக்கு சும்மா ஒரு ஃபைலை வெளிவிட்டு அதுல பெரிய லட்சக்கணக்கான பக்கம் வெளிவிட்டாங்க. எல்லாத்தையும் வெளிவிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. அவன் வெளிவிட்டது சாம்பிள் தான். யாரை பயமுறுத்துறதுக்கு? இந்த உலக தலைவர்களை பயமுறுத்துறதுக்கு. குடுமி என் கண்ட்ரோல்ல இருக்குதுடா, நான் சொல்றதுக்கு நீ வாய் மூடிக்கிட்டு கேளு அப்படின்ட்டு அவன் சொல்றான். நம்ம இங்க இருக்கிற ஈரான்ட்ட வாங்காம வெனிசுலா, உலகத்தின் மறுமொழியில இருக்கிற வெனிசுலாட்ட கசடான குரூடாயில வாங்க நம்ம மண்டே ஆட்டிட்டோம், ஒப்பந்தம் போட்டோம். இங்க இருக்கிற பியூரிஃபையரான நல்ல குரூட் ஆயில் இங்க ஈரான்ட்ட இருந்துருச்சு. இங்கிருந்து நமக்கு இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வரதெல்லாம் ரொம்ப நல்ல குரூட் ஆயில்ஸ், இதுல இருந்து நிறைய பை ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய எடுக்கலாம். இதை விட்டுட்டு உலகத்தின் மறுமூலையில இருக்கிற ஒரு மோசமான குரூட் ஆயிலை வாங்குறதுக்கு நம்ம மண்டை ஆட்டிட்டோம். ஏன்னா குடுமையை அங்க மாட்டிக்கிச்சு. அமெரிக்கா இதுக்கு மேல அவன் குடுமி மொத்தமா மாட்டிக்கிச்சு. எதை சொன்னாலும் செய்யறான். அவன் அங்க இருக்கிற ஜனங்க சொல்றாங்க, ஐயோ பொருளாதார வீணாகுதியா, நம்ம வளர்ச்சி பாதைக்கு போகணும், நீ தேவையில்லாம நீ போய் சண்டை போட்டு இருக்கிற. ஐரோப்பிய நாடுகள் நிறைய இந்த நாட்டோ நாடுகள்லாம் சொல்றாங்க, தேவையில்லை, நீ எதுக்கே அங்க போற, நீ போக வேண்டிய அவசியமே இல்லைன்னா. அப்படின்னா அவன் எப்படி போகாம இருப்பான்? அவன் குடும்பம் தான் இங்க மாட்டிக்கிச்சே இல்ல. அப்படிதான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு தேவாலயத்தை கட்டுவதற்கான எல்லா ஆயத்தங்களும் அவங்க முடிக்கிறாங்க. டெம்பிள் இன்ஸ்டியூட் ஒரு இது இருக்கு, சோசியல் மீடியாவில் அவங்களுடைய இதெல்லாம் சில படிச்சு பாருங்க. பெஞ்சமின் நெத்தனியாகு சொல்றாரு, மெஸ்ஸியா வருகைக்காக நாங்க ஆயத்தமா இருக்கிறோம், ஆயத்தப்பட்டு இருக்கோம், அவர் வருகைக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறோம், அங்க ஒரு ஸ்ட்ராங்கான தேசமா வரும். நம்ம ஆளுங்களுக்கு அப்படியே பொங்கி ஃபயர் விடுறாங்க. எந்த மேசியாவை சொல்றான்? அவன் சொல்றது அந்தி கிறிஸ்துவ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அந்தி கிறிஸ்துவ பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்க அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தேவன் நம் தேவன். அதெல்லாம் மாறி போச்சு. எல்லா அன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கிற பொதுமக்களும் பாவம் பாதிக்கப்படுறாங்க, ஈரான்ல இருக்கிற பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. சரியா? தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்துக்காக மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் காலம் போயிட்டு இருக்கு. என்றைக்கு தேவாலயம் கட்டப்படுதோ அங்க பலியின் முறைமைகள் ஆரம்பிச்சிடும், பண்டிகைகள் ஆரம்பிச்சிடும், எல்லாம் பெர்ஃபெக்டா ஆரம்பிச்சிடும். அந்த ஆரம்பிச்சுன்னா நியாயப்பிரமாண காலம் ஆரம்பிக்குது, கடைசி வாரம் ஆரம்பிக்குது. 69 வாரங்களுக்கு அப்புறம் பாஸ் விட்ட அந்த கிளாக்கு திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுது. இப்ப நமக்கு திருச்சபை எப்ப எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றதுக்கான அடையாளம் என்ன? என்னைக்கு தேவாலயம் கட்டப்படுதோ, என்னைக்கு அது இன்னாகுரேட் ஆகுதோ அன்னைக்கு
நடந்துரும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, தேவாலயம் இன்னும் கட்டப்படவே இல்லையே, அப்போ நமக்கு டைம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு நாள் போதும். ஜஸ்ட் ஒன் டே, ஒரு நாள் போதும் அந்த அறிவிப்பு வெளியிடுறதுக்கு. இன்னைக்கு நைட்டே கூட அவங்க அறிவிக்கலாம். அவ்வளவு வல்லமை பொருந்தினவர்களா அவங்க இருக்கிறாங்க. அந்த மாஸ்க் இருக்குல்ல, அந்த அலெக்ஸா மாஸ்க் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போவே மாட்டாங்க. அனுமதியே கிடையாது. அங்க வந்து அந்த அந்த நம்பிக்கை, இஸ்லாம் நம்பிக்கை இருக்கவங்க மாத்திரம் தான் முடியும். ஆனா இன்னைக்கு அங்க போய் அந்த வெளிப்பிரகாரத்துல நின்று ஆராதனை செய்றாங்க. 2000 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல நாங்க வந்து ஆராதனை செலுத்துறோம் அப்படின்ட்டு சோசியல் மீடியால பகிரங்கமா அவங்க அறிவிக்கிறாங்க. தைரியமா உள்ள போறாங்க. அந்த இடத்துக்கு உள்ள போயிட்டு அதுக்குள்ள நின்று அங்க தேவனை துதிக்கிறோன்ட்டு அந்த யூத ஜனங்கள் செய்றாங்க. ஒரு நாள் போதும். ஏன்னா, அந்த சிகப்பு கிடாரின்றது பலி கொடுக்கப்பட்டு விட்டது. அவங்க சும்மா அதுக்கு சொல்றாங்க. ஒரு சாம்பிளுக்கு செஞ்சு பார்த்தோம்ன்னு. அதெல்லாம் நான் நம்பல. சிகப்பு கிடாரிய வந்து சாம்பிளுக்கு செஞ்சு பார்த்தோம். ஒரு சும்மா ஒரே ஒரு வெள்ள முடி இருந்துச்சு. அதனால அது வந்து ஒரு இது கிடையாது. தகுதி இல்லாதது. அதனால சும்மா அத வச்சு சாம்பிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. அவங்க தகுதி இல்லாதத அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க பலி செலுத்துறாங்கன்னா, அது நிச்சயமாய் ஒரு உண்மையான சிகப்பு கிடாரியை அவங்க பலி செலுத்துறாங்க. இப்ப அந்த கிடாரியின் சாம்பலை வச்சு இப்ப எல்லாவற்றையும் தெளித்து நம்ம போன வாரத்துல எபிரேயர்ல வாசிச்சோம்ல, அந்த சாம்பல் வந்திருக்குல்ல, அது 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 வந்து என்னன்னா தேவாலயத்தின் பனிமுட்டுகளை சுத்திகரிக்கிறதுக்கு. அது வந்து சுத்திகரிக்கிறதுக்கு அப்ப அவங்க நியாயப்பிரமாணத்தின் காலகட்டத்துல கட்டளை இருந்துச்சு. அந்த நியாயப்பிரமாணம் காலகட்டம் இப்ப திரும்பி துவங்குறதுக்கு அவங்க எல்லா ஆயத்தங்களையும் என்ன பண்றாங்க? செய்றாங்க. உலகம் அதற்கு வேகமாய் பயணித்துக் கொண்டிருக்குது. அந்த பொல்லாத ஜனங்க அதுக்கு நேரா அவங்க தங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா சபை விழித்துக் கொள்ளாம இருக்கு. ஐயோ இது நடந்துருச்சே, அது நடந்துருச்சே. இன்னொன்னு இதெல்லாம் பார்க்கும் பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆண்டவர் வரப்போறாருப்பா அப்படின்ற பெரிய நம்பிக்கை நமக்கு, சந்தோஷம். இது நடக்குது, அது நடக்குது, அப்படி நடக்குது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இதெல்லாம் பார்க்கும்போது எ நமக்கு பயம் வரத விட சந்தோஷம் தான் எனக்கு வருது. எப்படா இத விட்டு கிளம்புவோன்ட்டு தான் இருக்குது. டூ எவ்ரிதிங் வித் ஒன் ஃபுட் ரேஸ்டு. காலத்துக்கு நம்ம திட்டங்களை வச்சிருக்கிறோம். ஆனா எப்போதும் ஆண்டவர் கூட போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். எப்படா கிளம்பலாம் தான் நான்லாம் இருக்கிறேன். நீங்க எப்படின்னு தெரியல. விட்டா எனக்கெல்லாம் போதுண்டான்னு தான் இருக்குது. எப்படா ஆண்டவரோட கூட போலாம். ஏன்னா அங்க நமக்கு சூப்பரான ஒரு வாழ்க்கை இருக்கு. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அங்க நமக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கு. நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கு. இதுல எதுக்கு நம்ம உட்கார்ந்து போராடிட்டு இருக்கோம்? இதுக்கு எல்லாத்துக்கும் போராட வேண்டியதா இருக்கு. இங்க எல்லாம் ஒரே துன்பம், கஷ்டமா இருக்குது, கவலையா இருக்கு. இங்க மோசமான ஒரு வாழ்க்கையா இருக்குது. அங்க எப்படா போலான்னு இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு அங்க போறதுக்கு ஆசையா தான் இருக்கு. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷம் தான். இன்னும் செய்யுங்கடா, இன்னும் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கடா, ஆண்டவர் வரப்போறாருடா, நான் கிளம்ப போறேன்டான்னு தான். எனக்கு இருக்கிற ஒரே கவலை, நம்ம எல்லாரும் போணும். நானும் போறதுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாரும் போணும். இல்ல? அதுதானே எனக்கு 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 அதானே எனக்கு அதுல தானே எனக்கு ஒரு ஆசை. எனக்கு அதுல தானே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் போயிட்டேன்பா, யார் கேட்டு கேட்டு போனா என்னன்ட்டு நான்லாம் இருக்க மாட்டேன். எனக்கு வந்து எல்லாரும் வரணும். எல்லாரும் நான் பார்த்த, நான் பழகுன எல்லாருமே ஆண்டவருடைய வருகையில காணப்படணும். அந்த ரகசிய வருகையில காணப்படணும். இந்த ரகசிய வருகைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 7 அந்த 3 1/2 ஆண்டுகள்ன்ட்டு மொத்தம் 7 ஆண்டுகள் உபத்திரவம், மகா உபத்திரவம் நடக்குது. அதுக்கப்புறம் 2ஆம் வருகை. அதுதான் வந்து வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வர்றத பத்தி சொல்லுது. அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி. அதுக்கப்புறம் பிசாசு கொஞ்ச நாள் விடுதலை ஆகிறான். ஒரு 3 ஆண்டுகள் விடுதலை ஆகிறான். அப்புறம் இறுதி யுத்தம் நடக்குது. அதுக்கப்புறம் புதிய வானம், புதிய பூமி நடக்குது. இதுதான் டைம் லைன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடந்து புதிய வானம், புதிய பூமி வரைக்கும் ஒரு டைம் லைன் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். ஃபுல் டைம் லைன் நடந்திருக்கு, காமிச்சு கொடுத்துருக்கேன். இது உங்க மனதில் வச்சுக்கோங்க. இப்ப வருவோம், நம்ம டாபிக் வருவோம். நம்முடைய குடியிருப்பு அங்க இருக்கு. அங்க இருந்து கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர, இப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, நாம் இந்த உலகத்தார் அல்ல, அதனால இந்த உலகம் நம்மள பகைக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பரம தேசத்தை விரும்புகிறவர்களாய் நாம இருக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம் அப்படின்னே வருது. இந்த வசனத்தெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாத்தீங்கன்னா,
அவர் மீண்டும் தரிசனமாவார் அப்படின்ற உறுதியான வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் எனக்கு அந்த பரலோக நம்பிக்கை எனக்கு அவ்வளவு சந்தோஷம் கொடுக்குது? ஏன் நான் பரலோகம் போறதை அவ்வளவு பெரிய வாஞ்சிக்கிறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு போரான பிளேஸ் கிடையாது. அங்க போயிட்டு சும்மா அப்படியே ஜாலியா அப்படியே சுத்திட்டு போனோம் கிடையாது. அங்க இன்னும் பிஸியா இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு அப்படியே ஜாலியா போயிட்டு இருப்போம். பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது. இருக்காதுதான், அதெல்லாம் வேற மாதிரி இருக்கிறது தான். ஆனா அங்க தேவை இருக்காது. ஆனா ஏன் தேவை இருக்காதுன்னா, உங்களுக்கு தேவைக்கு முன்பாக எல்லாம் சந்திக்கப்படும். 21ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய ஆளுகை. பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல சொல்றாரு, எவ்வளவு பெரிய வெளிப்பாடு காமிச்சு கொடுக்குறாரு. எல்லாவற்றையும் இந்த சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனைப்படுகிறது அப்படின்ட்டு ரோமர்கள் எழுதும்போது சொல்றாரு. எல்லாவற்றையும் ஆளுகை செலுத்துவதற்கு என்ன பண்றாரா? யாரை கொண்டு ஆளுகை செலுத்த போறாரா? நம்மளை கொண்டு செலுத்த போறாராம். வசனத்தை பாருங்க. எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய இப்ப இருக்கிற இந்த அற்பமான சரீரம், இந்த சரீரம் கஷ்டமா இருக்குது, மோசமா இருக்குது, மாறக்கூடியதா இருக்குது, மறையக்கூடியதா இருக்குது, பிரச்சனையை தரக்கூடியதா இருக்குது, சத்தமா பேசினா கண்ணெல்லாம் கட்டுது, ரொம்ப நேரம் காலெல்லாம் வலிக்குது, எல்லாம் நமக்கு இந்த சரீரம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருக்குது. ஏதாவது ஒண்ணு மக்கள் பண்ணிதான் இருக்குது. அது அடிக்கடி சரி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஆனா இந்த அற்பமான சரீரத்தை என்ன பண்றாராம்? நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக. இதனாலதான் எனக்கு பரலோகம் போக பிடிச்சிருக்கு. அவரை போல நானு மாறிடுவேன். என்னை கொண்டு அவர் பெரிய காரியங்கள் செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? உங்களை கொண்டு செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னை கொண்டு செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற மாதிரி உங்களை கொண்டு செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா செய்வார். ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிச்சுட்டு நாம் நிறைவு செய்யலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 15 24 25. அதை ஃபர்ஸ்ட் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15 24 25. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கிக் கொள்ளும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்கிறது. இப்படியே நீங்க 53ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க வீட்டுல போயிட்டு. 1 கொரிந்தியர் 15 ஃபுல் சாப்டர் வாசிச்சு பாருங்க. இந்த மகிமையான சரீரமாய் எப்படி மாற்றுவார் அப்படின்றத நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்றே அறிந்திருக்கிறோம். யோவானும் அதை சொல்லிட்டாரா? பவுல் சொன்னாரு, யோவானும் அதை சொல்லிட்டாரு. அவரை போலவே நம்ம மாறிடும். ஆசை உண்டாகுதா? விருப்பம் உண்டாகுதா? இப்ப இந்த விருப்பம் வந்துச்சுன்னா மத்த இதெல்லாம் உங்களுக்கு துச்சமாயிரும். மற்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்பமாயிரும். மற்ற உலக காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதாரணமா இருக்கும். ஏன் சாதாரணமா இருக்கு? ஏன்னா இந்த ஒரு பாக்கியத்தை நம்ம அடையணும். ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்கிறான்னு வச்சுங்களேன். ஒருத்தன் நல்லா ஒரு IAS ஆகணும் அப்படின்ட்டு வச்சிருக்கிறான், டார்கெட் வச்சிருக்கிறான். அவனை எதுவுமே தடுக்க முடியாது. ஏன்பா கரண்ட் போச்சுப்பா, புக்கை தூக்கிட்டு வெளியே போய் உட்காந்து படிப்பான். வாய்ப்பை தேடுவான். நீங்க எவ்வளவு சாட்சிகளை நம்ம பார்க்குறோம், எவ்வளவு மாணவர்கள் எப்படி முன்னேறாங்கன்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம், பார்க்குறோம்ல. எல்லாம் அவங்களுக்கு பெர்ஃபெக்டா இருந்துச்சா? இருந்ததுனாலதான் அவங்க அச்சீவ் பண்றாங்களா? ஏன் அச்சீவ் பண்ண முடியுது? எவ்வளவு அப்டக்கிள்ஸ் இருக்கு, எவ்வளவு தடைகள் இருக்கு. அதை மீறி அவங்களால எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு? அந்த விருப்பம் அவங்களுடைய இருதயம் முழுக்க இருக்குது. நம்ம
மஸ்தான் பாய் பையன் நீட்ல பாஸ் ஆகணும்ட்டு கோச்சிங் சென்டர் போய் சேர்த்து விட்டாரு. போயிட்டு காசை வாங்கிட்டு வந்துட்டான். எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறேன்ட்டு. சூப்பரா படிச்சு பாஸ் ஆகிட்டு நீட்ல போயிட்டு அவன் ஜாயின் பண்ணிட்டான். ஒரே தான், ஒரே டார்கெட் தான், ஒரே விஷயம்தான். அவன் வச்ச குறிக்கு அவன் எடுக்கிற முயற்சி எதுவுமே தடுக்க முடியல. எந்த சூழ்நிலை தடுக்க முடியல, எந்த பிரச்சனையும் தடுக்க முடியல, எந்த காரியமும் அவனை தடுக்க முடியல. அப்ப இப்படி மாணவர்கள் தங்களுடைய அச்சீவ் பண்றதுக்கு எப்படி வாஞ்சிக்கிறாங்களோ, அது போல நமக்கு ஒரு பெரிய பரம நம்பிக்கை இருக்கு. இத அடையிறதுக்கு நமக்கு எதுவும் நம்மளை தடுக்க கூடாது. இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே நம்மளை தடுக்க கூடாது. இது 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 மோசம், இது சரியில்லை, அது சரியில்லை, அது இப்படி மக்கர் பண்ணுது, இப்படி மக்கர் பண்ணுது, போய் தொலைது. என்னுடைய ரட்சிப்பை நானு காத்து கொள்ளணும், அதுல நான் உறுதியா இருக்கணும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். சரியா? அதுல சரியா இருக்கணும். அதுல சரியா இருக்கும்போது நிச்சயமா கர்த்தர் நம்மள ஆசீர்வாதமா மாத்துவாரு. ரோமருக்கு நிருபம் இந்த ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். ரோமர் 8:23 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 8:23 அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்று நாம் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு கூட. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்றாரு, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, எல்லாவற்றையும்னா சர்வ சிருஷ்டியையும், பூமியை மாத்திரமல்ல சர்வத்தையும் ஆளுகை செய்வதற்கு அவரை போலவே நம்மை மாற்றுகிறார். நம்முடைய அற்பமான சரீரம் நம்முடைய மகிமையான சரீரமாய் மாற்றுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இருக்கும் பொழுது வேறு எது நம்மளை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதெல்லாம் எப்ப கிடைக்குது? அவர் ரகசிய வருகைக்கு போனாதான் அதெல்லாம். ஆயத்தப்படுகிற மனவாட்டியாய் நம்ம இருக்கணும். கண்ணிருந்தும் குருடராய் நம்ம இருந்துடக்கூடாது. வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போகும் அளவுக்கும் உணராத ஜனங்களைப் போல நம்ம இருந்துடக்கூடாது. அறியாமலே இருக்கக்கூடாது. என் ஜனங்கள் அறிவில்லாமல் கெட்டு போகிறாங்க, உணர்வு இல்லாமல் சங்காரமாகறாங்க அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்ல. நாம சொன்னோம்ல, நோவா காலத்து ஜனங்களை பார்த்து நமக்கு ஒரு பெரிய ஒரு இது, நான் மட்டும் நோவா காலத்துல இருந்தேன்னா ஆளா பேலைய தூக்கி தலையில வச்சுப்பேன்ட்டு அளவுக்கு நம்ம பேசுவோம். இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்துல இருந்தோம்னா ஆண்டவரே நாம பின்னாடி போயிருப்போம். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டோம். இன்னைக்கே செய்யல, அன்னைக்கு செஞ்சிருப்பீங்களா? இன்னைக்கு இவ்வளவு வசனம் இருக்கு, இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, இவ்வளவு இருந்தும் செய்யாத ஜனம் அன்னைக்கு செஞ்சிருப்பீங்களா? ஒண்ணும் நடந்திருக்காது. அதனால ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் வருகைக்கு ஆயத்தப்படுங்க. மறுபடியும் இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர், எல்லாரும் வசனத்தை பாருங்க. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்பா. நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஐயோ இப்படி நடக்குது. கரெக்டா நான் இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. எது போச்சோ இல்லையோ, ஓகே டிக்கெட் கன்ஃபார்ம். இல்ல, இது எப்படின்னா அந்த கடைசி நேரத்துல கூட வந்த வேலைக்காரர் மாதிரி. அப்படிதான் ஆண்டவர் அப்படிதான் செயல்படுவாரு. சரியா? அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் தான். நமக்கெல்லாம் கன்ஃபார்ம் மாதிரி அவங்களுக்கும் கன்ஃபார்ம் தான். அப்படியே அப்ப நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது. அங்கே இருந்து இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்துருங்க. சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் வருகை சமீபமா இருக்குது. ஆயத்தமா இருங்க. ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.